ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறது தான் காமம். நீ கண்ட்ரோல் பண்ற, ஐ மீன் என்ன கண்ட்ரோல் பண்ண வைக்கிற. நான் யார்கிட்டயும் பேச முடியறது கிடையாது. அது எந்த இடத்துல வெடிக்கும்? கோவமா வெடிக்க ஆரம்பிக்குது. அது என்ன கோவமா வெடிக்க ஆரம்பிக்குதுன்னா எல்லாத்தையும் வெறுக்க வைக்குது. தீரா மோகம். தீரா மோகம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து காமம் அப்படிங்கிறத நம்ம காமம்னு சொல்லவே மாட்டோம், அப்படின்னு காமாதான் சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு அது ஒரு தீண்டத்தகாத பொருளாகவும், இப்ப நம்மள எப்படி பீரியட்ஸுக்காக நம்மள இது பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரிதான் அந்த வார்த்தையும் நம்ம தூரமா தள்ளி வச்சுட்டு இருந்தோம். அது ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கறது தோழர் நிறைய சொன்னாங்க. அது ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கறத தாண்டி காதலையும் காமத்தையும் பிரிச்சு காதல் மட்டும்தான் தனியா பேசுவோம், காமத்தை மட்டும் தனியா பேசுவோம். காதலோட இன்னொரு எண்டு தான் காமம். அது எந்த உறவா இருந்தாலும். அது வந்து இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா இறக்குறாங்க அப்படின்னா அவ கைய பிடிச்சு நான் பேசுறது அது ஒரு காமம், அது ஒரு காதல். நான் பேசக்கூட வேணாம், அந்த கை பிடிக்கிறதே அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதேதான் ஆண் நண்பர் ஆகட்டும், அவங்களுக்காகவும் நான் கைய பிடிச்சு நான் பேசாம சும்மா உட்கார்ந்தாலே அது ஒரு பெரிய ஆறுதல் தான். அது எல்லாமே அந்த காமத்துக்குள்ளதான் வருது. ஆனா அந்த காமங்கிற வார்த்தையை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தையாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஸ்கூல்ல அனுபவிச்சது என்னன்னா, எயித்துல வந்து பீரியட்ஸை பத்தின ஒரு சாப்டர் ஒண்ணு இருக்கும் சயின்ஸ்ல. 8th லெசன்ல என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. நாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியறதுனால நாங்க படிக்க மாட்டோம். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனியா போய் புக் எடுத்துட்டு போய் உட்காந்து படிப்பாங்க. அது அவனுக்கு எப்படி கன்வே ஆகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவனோட பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவன் எப்படி பாப்பான் அப்படிங்கறது நமக்கே பயமா இருக்கு. அவன் படிக்கிறத நான் பார்த்தேன். அப்ப இவன் எப்படி நம்மள தப்பா பாத்துருவானோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரும்போது அவன்கிட்ட நார்மலா பேசிட்டு இருந்த என்னால அவன்கிட்ட நார்மலா பேச முடியாம போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பண்ணணும்னு நினைப்போம்ல, இதனால என்னால ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பண்ண முடியாம போகுது அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. அது ஒருவேளை அவங்க நீட்டா சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அவன் கரெக்டான வழியில அதை புரிஞ்சிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என் தம்பி கிட்ட வந்துட்டு நான் பேசுவேன், இதை பத்தி ஃபர்ஸ்ட் எல்லாம் பேச மாட்டேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பெரியார் புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சப்போ அவனுக்கு என்னை விட நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, அவன் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட இடம் இருக்கு. ஆனா பேசும்போது மட்டும்தான் அப்படி, செயல்பாடுல எல்லாம் அப்படி எதுவும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம எப்போ வெளியே வந்துட்டோம். இவங்க சொன்னாங்கல்ல அப்பவே வந்து புரட்சி வெடிச்சிருக்கு, இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அது நார்மலா இருந்திருக்கு. இப்ப வந்து நம்ம பண்றதுதான் புரட்சியை தவிர அப்ப நார்மலா இருந்திருக்கு. அது இயல்பா அவங்க வாழ்க்கையில கொண்டு போயிருக்காங்க. எப்படி எனக்கு பசிக்குதோ, எப்படி எனக்கு வந்து தாகம் அடிக்குதோ, எப்படி எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்குறேனோ அந்த மாதிரி தான் அதுவும். இப்ப வந்து இந்த காமம் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அது வந்து ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பெண்கள் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணு, நீ கண்ட்ரோல் பண்ணு, நீ கண்ட்ரோல் பண்ணு, நீ கண்ட்ரோல் பண்ணு. நான் ஒரு தோழர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் என்ன கேட்டேன்னா இப்போ வந்து ஆண்களுக்கு இருக்கிற அதே இது வந்து பெண்களுக்கும் இருக்கும்ல, அப்ப வந்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே காம ஃப்ரீடம் வந்து பெண்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப எப்படி ஆண்கள் வந்து பாலியல் ரீதியா எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தானே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இவருக்கு என்ன புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இப்ப இந்த புக்கை படிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறது தான் காமம். நீ கண்ட்ரோல் பண்ற, ஐ மீன் என்ன கண்ட்ரோல் பண்ண வைக்கிற. நான் யார்கிட்டயும் பேச முடியறது கிடையாது. அது எந்த இடத்துல வெடிக்கும்? கோவமா வெடிக்க ஆரம்பிக்குது. அது என்ன கோவமா வெடிக்க ஆரம்பிக்குதுன்னா எல்லாத்தையும் வெறுக்க வைக்குது. இப்ப எனக்கு வந்து தூக்கம் சரியில்லை, என்னால தூங்க முடியல, யாரும் என்ன தூங்க விடல அப்படின்னா எனக்கு அது என்னவா வெளிப்படும்? கோவமா வெளிப்படும். பசிக்குது, அதுவும் கோவமா தான் வெளிப்படும். அந்த மாதிரி தான் இந்த காமமும் கோவமா வெளிப்படுது. என் புருஷன் கிட்ட என்னால அது பேச முடியல அப்படிங்கும் போது கிரேட் இண்டியன் கிச்சன்ல நீங்க பாத்திருப்பீங்க, அவளுக்கு தேவையான விஷயத்த அவ கேட்பா. ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியுமா, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிற அளவுக்கு. இப்ப நான் பேசுறதே வெளியே யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு இதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க கண்டிப்பா. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது பேசுறதுக்கு. இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பேசிக்கிறோம்னாலும் அதை பத்தி நாங்க பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானு பொதுவாவே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க பேசுறோம்னா அவ எனக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தா கூட நான் அதுல இருந்து அவாய்ட் ஆகி வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அது கெட்ட வார்த்தை, அது தப்பு. பேசினா வந்துட்டு என் புனிதம் கெட்டு போயிடும், நான் வந்து கெட்ட பொண்ணு ஆயிடுவேன். இப்ப வரைக்குமே பெண்கள் எல்லாருமே என்ன கெட்ட பொண்ணுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக மட்டும் நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம என்ன சொல்றது, நம்மளோட முக்கியமான விஷயங்களை கூட விட்டுட்டு நான் வந்து நல்ல பொண்ணுப்பா, நான் நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம். அது ஏன்னு எனக்கு இப்ப வரையும் புரிய மாட்டேங்குது. அது அந்த இதுல என்ன உனக்கு கிடைச்சிட போகுது, நான் கெட்ட பொண்ணு
அப்படின்னு சொல்றதுனால நான் எங்கேயாவது குறைஞ்சு போயிட போறேன்னா, இல்ல நான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்றதுனால எங்கேயாவது நீ தூக்கி வச்சு என்ன மரியாதையா நடத்த போறியா? எதுவுமே கிடையாது. அந்த பேரு மட்டும்தான். இலக்கியமாகட்டும், பக்தி இலக்கியமாகட்டும், எல்லாத்துலயுமே இந்த காமம்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வார்த்தையை வந்துட்டு நான் ஏன் சும்மா சும்மா பயன்படுத்துறேன்னா, அது இயல்பா பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதுல வந்து நம்ம கஜுராஹா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு காம கடவுளுக்காக மன்மதன் ரதி, இது 2 கடவுள், இவங்களுக்காக கோவில் கட்டி இருக்காங்க. இது அதிகமா யாருக்குமே தெரியாது. இது வந்து இதுல தோடர் எழுதியிருக்காரு, நானும் இப்பதான் பாக்குறேன். மன்மதன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மன்மதன் ரதி 2 பேத்துக்கும் தான் வச்சிருக்காங்க. மன்மதன்கிற வார்த்தையை நம்ம இயல்பா யூஸ் பண்ணுவோம். அவன் மன்மதன்பா, அவன் எல்லா பிள்ளைங்களையும் பேசிட்டு இருப்பான்ப்பா, சாதாரணமா பேச சிரிச்சு அவங்களும் சிரிச்சுப்பாங்க, நாமளும் சிரிச்சுக்குவோம். ஆனா ரதிங்கிற வார்த்தைய நம்ம கவிதைகள்ல மட்டும்தான் அதிகபட்சமா பயன்படுத்துவோமே தவிர எந்த இடத்துலயும் அந்த புள்ள ரதிப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரிதான் இருக்கே தவிர அது இயல்பா எடுத்துட்டு போறதுக்கான நான் கேள்விப்பட்டது இல்லை என்னோட ஜெனரேஷன்ல. அது திட்டுறதுக்கு, அப்பவும் திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அவனை பெருமைப்படுத்தல, அவனுக்கு அது பெருமையா தான் இருக்கும் மன்மதன் சொல்லும் போது. நமக்கு அது இல்ல. எனக்கு அந்த 2 பேரை பார்த்தப்போ அப்படித்தான் தோணுச்சு. அப்புறம் வள்ளுவர் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, காமத்துப்பால்ல எல்லாத்துலயும் எழுதியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் அதே இதுல வந்துட்டு அடுத்தடுத்து இது எல்லா டாபிக்குமே ஒரே இதுல ஒவ்வொரு சென்டென்ஸ்ல கொடுத்துடுறாங்க. தீராமோகம் அப்படிங்கிற இதுலயே ஒவ்வொரு சென்டென்ஸ், அந்த மறுமணமாகட்டும், அப்புறம் ஆண் பால் பெண் பால் அந்த வேறுபாடாகட்டும், எல்லாமே அதுலயே ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்துருது. மறுமணம் அப்படிங்கிறது இப்பதான் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு விடோ, எங்க அம்மா கிட்ட நானும் என் தம்பியும் போய் சொன்னோம், அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எங்க அம்மா வந்துட்டு இல்ல நான் பண்ணிக்கலாம் மாட்டேன், எனக்கு வேணாம், நீங்க உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு நாள் எங்கேயாவது போயிருவேன், அவன் எங்கேயாவது போயிருவான், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்ப இல்ல நான் இருந்துக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா, அம்மாக்கு இஷ்டம் இருக்கு இல்ல, அது அடுத்தது யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ, அவன் என்ன ஏதாவது பேசிடுவானோ, ஒருவேளை நான் பிள்ளைங்க இவ்வளவு வளர்ந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு யாராவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து எங்க அம்மா மட்டும் இல்ல நிறைய பேத்துக்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை அதான் இருக்கு. அதை தாண்டி வந்து இப்ப நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். 2 பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் புதுசா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் இயல்பா இருந்த விஷயத்த புதுசா ஏதோ புரட்சி பண்ணிட்டு வர மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப பேசுறோம்னு வைங்க. அதே மாதிரி இது டைவர்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சா நிறைய பேத்துக்கிட்டே கொதிக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரிதல் கிடையாது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் கோர்ட்டு வாசல் எத்தனை பேர் நிக்கிறாங்க. அப்ப இருந்து இப்ப வரை எப்படி நடத்துறீங்களோ அப்படியே தான் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க வேண்டான்னு சொல்றோம், நீங்க அன்னைக்கு எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால நீங்க வேண்டான்னு சொன்னீங்களே தவிர, அன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லியிருந்தா எத்தனையோ டைவர்ஸ் நடந்திருக்கும். இன்னைக்கு எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு பெண்கள் வந்திருக்கோம், எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கும். அதே இடத்துல பழைய அதே புராணத்தை பேசுற அளவுக்கு நம்ம இல்ல, அங்கிருந்து எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கோம். ஆனாலும் மறுபடியும் புனிதத்திலையும் தாய்மையிலையும் நம்ம வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்று அதுக்காக இப்ப நான் காலையில பிரியா தோழர் கிட்ட பேசும்போதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க மாமியார் வந்துட்டு அவங்க பிள்ளைய வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இவங்கன்னு இல்ல, நான் பொதுவா பாக்குறதுதான், பையனால எந்த யூஸும் கிடையாது, வெட்டியா இருப்பான். ஆனா அந்த பையனுக்கு வந்துட்டு டெய்லி முட்டை தோசை ஊத்தி கொடுக்கறது, சிக்கன் சமைச்சு கொடுக்கறது. என்ன இருக்கு அவங்க வீட்டுல 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சிக்கன் சமைச்சு கொடுத்தா நல்ல நல்லி எலும்பு, மட்டன் நல்லி எலும்பா போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இது எல்லாமே இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா அவனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம இங்க மாங்குன்னு போய் இது பண்ணிட்டு வந்தாமா, கொஞ்ச நேரம் உட்கார ஒரு காஃபி போட்டு கொடுங்கண்ணா, பொட்ட பிள்ளை இது கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. சரி எனக்கு காப்பியே வேணான்னு போய் படுத்துக்க வேண்டியதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் வந்து எது அழகு அப்படின்னு வந்துடுறேன். எனக்கு அதுல வந்து அவங்க கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அழகு அப்படிங்கறத வந்து அவங்க எப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, கருப்பா இருக்கிறவங்க அழகு இல்லைன்னு சொல்றாங்க, குண்டா இருக்கிறவங்க அழகு இல்லைன்னு சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இதெல்லாமே நடக்குது. ஒரு சில இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, கலரா இருக்கிறவங்க வந்து அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு போய்க்கிறாங்க. இப்போ சினிமா இதுல இது எல்லாமே நடக்குது. ஆனா இது மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு பெண்ணை நம்ம கார்னர் பண்றோம், வெள்ளையா இருக்கிற பெண்ணை நம்ம கார்னர் பண்றோம் மறுபடியும்.
அவ வந்து கலரா இருக்கா அதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவளுக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ நம்ம ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மறுபடியும் அந்த பெண்ணை அழகுக்குள்ள போய் உட்கார வைக்காம, எனக்கு அழகை பத்தி கவலை இல்லை, என் அறிவை பத்தி கவலை இருக்குன்னு சொன்னா போதும். எனக்கு அறிவு இருக்குடா, நீ அழகை பத்தி எல்லாம் கவனிக்க வேணாம், என் அறிவு போதும். அழகு அழகுங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் இனிமே நம்ம அறிவுன்னு போட ஆரம்பிச்சிட்டோம்னா பாதி பிரச்சனை மாறிடும்னு எனக்கு தோணுச்சு. அந்த இதுல எனக்கு அவங்க கிட்ட இது இருந்தது. அதாவது என் கருத்து இது. நட்பு அப்படிங்கறதும் காதல் அப்படிங்கறதும் ஒன்னா நம்ம சேர்த்து வச்சு பார்க்கலாம். நட்பை பொறுத்த வரைக்கும் பொண்ணும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும், ஆணும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். இதே காதல் எடுத்துக்கிட்டோம்னா ஆணும் பெண்ணும் தான் லவ் பண்ணணும், இன்னும் மறுபடியும் ஆணும் பெண்ணும் தான் லவ் பண்ணணும். அதை தாண்டி இந்த முரண்பாடுல இருந்து எங்கேயும் மாறிடக்கூடாது. மாறிட்டா வந்துட்டு நான் நடத்த கெட்டவ அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துருது. நட்பு லவ்ங்கிறது, லவ்லயும் நட்பு வரும், நட்புலயும் லவ் வரும் அப்படிங்கிறது இவங்க யாருக்கு எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தனியா காமத்தை தனியா பிரிச்சு பாக்குறோம், காதலை தனியா பிரிச்சு பாக்குறோம், நட்பை தனியா பிரிச்சு பாக்குறோம். இது எல்லாமே எல்லாத்துக்கிட்டே எல்லாத்துக்கும் வர்றதுதான். இது ஆண் பெண்ணுக்கு வர்றது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு வரலாம், எப்படி வேணா வரலாம். இப்ப நம்ம எல்ஜிபிடி பத்தி பேச ஆரம்பிச்ச இந்த காலத்திலயும் நம்மளால அந்த பெண்ணும் ஒன்னா பேசுறதை இப்ப எவ்வளவு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை நார்மலைஸா இருந்த விஷயத்த மறுபடியும் ட்ரோல் பண்ணி நீ வர ஜெனரேஷன்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து நேத்து ஒரு படம் பார்த்தேன், பெருசு அப்படின்னு ஒரு படம். பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. அந்த படத்துல வந்து அது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல வந்து அவங்க மாமனார் இறந்துறாரு, மருமகளுக்கெல்லாம் கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, என் புருஷன் எனக்கு எப்படி வந்து ஃபேமிலியில நாங்க இருக்கோம், உன் புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு பேசும்போது அப்படிங்கிற வார்த்தை வருது. இவனா அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தையை ஆம்பளை கேட்டானா அவனால தாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அது வந்து இந்த சதீஷ் தீபான்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அவங்க 2-3 தடவை அந்த வீடியோ போட்டிருக்காங்க. முருங்கா சாப்பிட்டு இருப்பாரு, என்ன தீபா அப்படிங்கும்போது அப்படிம்பாங்க. அவனால அது தாங்கிக்கவே முடியாது. அந்தங்கிறது வந்து ரொம்ப அவனை ஏதோ பெருசா கார்னர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம், அவனை கொன்னு போட்ட மாதிரியான ஒரு விஷயம். அதனால அந்த வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணல அதிகமா. நம்மளை எப்படி வந்துட்டு நீ நடத்த கட்டவன்னு சொல்றாங்களோ, அது எப்படி நம்மளை ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்குதோ, நீ கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, நீ அதுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்படி வந்து ஒடுக்கப்பட்டு நம்ம உடஞ்சு உட்கார்றோம்ல. எவ்வளவு நான் தைரியமான பொண்ணா இருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்கும் போது ஒரு நிமிஷம் நான் உட்கார்ந்துடுவேன். என்ன எப்படி சொல்றான், நான் அப்படியா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. நம்மளும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டுருவோம். இல்லைன்னா இந்த வார்த்தைகள்லாம் உனக்கானதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏதோ ஒண்ணு வந்து நம்ம முயற்சி பண்ணி வெளியே வரணும். எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட், எல்லாமே இயல்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா வார்த்தைகளுமே இயல்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பார்க்கணும்னா இதெல்லாமே வலைத்தளத்துல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் பெரிய விஷயம். அதுல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதுல இன்னொரு இடத்துல அவங்க என்ன பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு, பெண்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, காமத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா கீழே என்ன எழுதுறாங்கன்னா, எதை வந்து நீ சொல்ல வர, எதை சொல்ல விட்டுருக்க, நான் சொன்னாதானே எனக்கு அதுல பிடிக்கும்னு எனக்கு தெரியும். காமத்தை விட்டுருங்க, சாப்பாட்டுல எனக்கு உரிமை இருக்கா, எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட முடியுதா, 2 பிள்ளைங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதைத்தானே நான் வச்சு சாப்பிட முடியுது, ட்ரெஸ்ல எனக்கு உரிமை இருக்கா, நீ என்ன சொல்றியோ அதைத்தானே நான் போட முடியுது, அதுக்கப்புறம் தானே இதை பத்தி நம்ம பேச முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. முக்கியமா இந்த டைட்டிலுக்காகவே நீங்க இந்த புக்கை வாங்கலாம். இதுவே பெரிய ஒரு புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி இவங்க எழுதிட்டாங்க. அது இந்த இடத்துல பேசுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்குல்ல, நான் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன், இப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம பேசிட்டு இருக்கேன், எனக்கு தோணதை நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஸ்பேஸுவே ரொம்ப முக்கியம். அதுவே பெரிய ஒரு புரட்சியா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்ப இங்க 5, 6, 7, 8 பேர் 7 பேர் என்னமோ இருக்காங்க. அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து அதை நான் இயல்பா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே இயல்பா இன்னைக்கு நடக்குதா இவ்வளவுதான், அன்னைக்கு என்ன நடக்குதோ அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம தான் தலைமையில இருந்தோம். அன்னைக்கு ஆதத்தோட சொன்ன மாதிரி நம்ம தான் தலைமையில இருந்தோம், நம்ம தான் வழி நடத்திட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டு மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு நம்ம அதுக்கான மனநிலை நமக்கு வேணும். அது எப்ப வரும் அப்படின்னா எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளிட்டு வரணும். நீ என்ன இது சொல்றியா, நான் அதான் வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். தப்பா ஏதாவது இருந்தா நன்றி.